ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி வந்துட்டு ஒரு vlog பண்ண போகிறோம். ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த vlog வந்துட்டு இதான் என்னோட ஃபர்ஸ்ட்டு vlog. நம்ம சேனலில் நான் எனக்காக எடுக்கிற ஒரு vlogனா அதுதான் ஃபர்ஸ்ட்டு vlogக்கு. ஸோ இந்த vlogல என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் அவுட்டிங் போக போகிறோம். திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கணும், சமைக்கிறதுக்கு எல்லாமே வீட்டுக்கு வாங்கணும். அதெல்லாமே வந்து நான் வாங்க போகிறது கிடையாது, பெரியமாலாம் வாங்க போகிறாங்க. நான் சும்மா ஃபன் பண்ணுறதுக்காக போகிறேன். ஸோ அதெல்லாமே வந்து நம்ம வீடியோவில் காட்ட போகிறோம். அண்ட் நம்ம எதில் போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் யோசிக்கலாம், இந்த கார் தான் இருக்குது பின்னாடி, இதில் தான் போகிறேன்னா கிடையவே கிடையாது. அங்கே பார்த்தீங்கன்னா வியாஸ் இருக்கா, எஸ் அந்த வியாஸில் தான் நம்ம போகிறோம். அது வந்துட்டு என்னோட மாமாவோட காடி. ஸோ அவங்களாம் உள்ளே கிளம்பிட்டு இருக்காங்க. நான் வெள்ளனையாக கிளம்பிட்டு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்று எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதான் என்னோடய அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா தெரியும், கிங்குன்னு நான் போட்டிருக்கேன் தெரியும். ஸோ திஸ் இஸ் மை அவுட்ஃபிட். அண்ட் இப்போ நம்ம வெளியே போக போகிறோம். ஸோ நாங்கள் மற்ற விஷயத்தெல்லாம் வந்துட்டு காருக்குள்ளே போயிட்டு நான் சொல்கிறேன். அதனால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அப்படி நீங்கள் வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் உடனே பார்த்துக்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், வந்துட்டோம். என்எஸ்கேக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ஒரு டிஸப்பாயின்மெண்ட் இருந்தது. அதாவது நாங்கள் வியாஸில் வரல, இந்த அல்சாவில் தான் வந்தோம். ஸோ சரி ஓகே, நம்ம உள்ளுக்கு போகலாம். உள்ளுக்கு போயிட்டு கையெல்லாம் சானிடைஸ் பண்ணிட்டு அந்த சுட்டுலாம் நம்ம டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணிவிட்டு உள்ளுக்கு போயிட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்துட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ உள்ளுக்கு போகலாம் காய்ஸ். இன்றைக்கி வந்துட்டு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு நபரை வந்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கணும். இவர் வந்துட்டு ஒரு டீச்சர், ஒரு அழகான, ஒரு ஸ்மார்ட்டான, ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு மாமா. ஸோ பாருங்கள் எல்லாரும். ஸோ எல்லாருக்கும் ஆய் சொல்லுவோம். ஓகே, இவர் தான் மாமா. இவர் தான் இன்றைக்கி டிரைவராக நம்ம கூட வந்திருக்காரு. ஸோ இவர் வந்துட்டு உள்ளுக்கு போக போகிறது கிடையாது, இங்கே தான் உட்கார போகிறாரு. ஸோ நம்ம உள்ளுக்கு போய்ட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம உள்ளுக்கு போய் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ வந்துட்டோம், இதுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். போயிட்டு நம்ம என்னெல்லாம் திங்ஸ் வாங்குறோம் அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம். ஸோ நாங்கள் வந்து இருக்கிறது என்எஸ்கே ட்ரேட் சிட்டி, பார்த்துக்கோங்க. ஸோ உள்ளுக்கு போகலாம். ஸோ வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா என்னோட பெரியம்மாவும் அத்தையும் காசு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ காசை விட்ரா பண்ணிவிட்டு நம்ம உள்ளுக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ நாங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ண போகிறது இதுக்குள்ளே தான். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ உள்ளுக்கு போயிட்டு நாங்கள் என்னெல்லாம் வாங்குறோம், என்னெல்லாம் ஃபன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas. ஃபஸ்ட்டு வந்திருக்கிறது வந்துட்டு இந்த மாதிரி ஜெல்ஸ் இருக்கிறது, அந்த இடத்துக்குலாம் நம்ம ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஜெல்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்குது. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஜெல் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு ரொம்ப ஜெல் யூஸ் பண்ண மாட்டேன். என் முடியை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் முடிவை வந்துட்டு ஜெல் வாங்கிக்கவே மாட்டேன் ஆக்சுவலாக. ஸோ என் பின்னாடி வந்துட்டு கால்கேட் எல்லாமே இருக்குது, பார்க்கலாம். நான் இங்கே எதுவுமே வாங்க போகிறது கிடையாது, பட் நான் சும்மா வந்துட்டு வீடியோக்காண்டி நான் காமிச்சேன் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம தொடர்ச்சியாக இங்கெல்லாம் போய்ட்டு நம்ம என்னெல்லாம் இருக்குன்றதை வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு நான் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ கொடுக்க போகிறேன். என்னன்னாக்கா இந்த மென்ஸ் பியூரியோட டீப் க்ளீன் எக்ஸ்ட்ரா கூல் டபுள் ஸ்க்ரப் ஃபேஷியல் ஃபார்ம் தான். ஸோ இது வந்துட்டு உண்மையாகவே வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு கூலிங்காக ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகும். நீங்கள் வேணுனாக்கா இதை நீங்கள் பை பண்ணி பாருங்கள், உங்கள் நியர்பை ஷாப்பில் இருந்துச்சுனாக்கா. இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கும். அதனால் நீங்கள் இதை நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்துட்டு யூஸ்வலி யூஸ் பண்ணுறது இந்த மென்ஸ் பியூரியோடைய ஃபேஸ் வாஷ் தான். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் வந்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி டெஸ்ட்டு வந்து ட்ரை மீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பர்ஃப்யூம்லாம் இருக்குங்க. அதெல்லாம் வந்துட்டு நான் லேக்காக அடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து கடைக்குலேருந்து வெளியாகிறாங்கட்டையும் நம்ம நிறைய வாசனை எடுத்து நம்ம அடிச்சுப்போம். ஸோ இப்போதைக்கு நான் பார்த்தீங்கன்னாக்கா இது அண்டு இது அடிச்சுக்கிட்டேன். அண்ட் அதெல்லாமே வந்து நம்ம அடிச்சுட்டு மற்ற இடத்துக்கு போகலாம். என்னோடய பெரியமாவும் அத்தையும் வந்துட்டு என்ன முக்கியமாக வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்னென்னு எனக்கும் தெரில. ஸோ டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்கிட்டோன்னே என்ன வாங்கிட்டாங்கன்றதை நான் வந்துட்டு காமிக்கிறேன். 8 minutes later. பெர்ஃப்யூம் செட்டில் இருக்கும். பார்த்தது உமன்ஸோட பெர்ஃப்யூம் செட். இப்போ வந்துட்டு நம்மளோட மென்ஸோடைய பெர்ஃப்யூம் செட் எல்லாம் இருக்கும். ஸோ எல்லாமே
வந்துட்டு மென்ஸோட பர்ஃப்யூம் தான் இருக்குது. டேஷிங், ரோமானோ, டேஷிங் அண்ட் நிறைய விதமான நம்ம இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. நீங்கள் அப்படி வாங்குறீங்க அப்படின்னா வந்துட்டு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறது இதுதான், அக்வா கூலோட டேஷிங் வாங்கி பாருங்கள். இது வந்துட்டு செம்மையாகவே இருக்கும், செம்ம வாசமாக இருக்கும். பார்த்துக்கோங்க. இதான் ஃபுல் ஒரு பாட்டில், நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே வந்துட்டு வாசமாக இருக்கும். எனக்கு டேஷிங்லேயே பிடிச்ச இதுனாக்கா அக்வா கூல் தான், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நல்லா ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் பர்ஃப்யூம்ஸ்லாம் வந்துட்டு. இது நல்லாவே வந்துட்டு வாசமாக இருக்கும், அதை வாசமாக வாங்கிக்கோங்க. அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம கலர் செக்ஷனில் இருக்கோம். உங்களுக்கு பின்னாடி பார்த்தாலே தெரியும் நிறைய வெரைட்டிஸில் கலர்ஸ் இருக்குது. நான் வந்துட்டு சின்ன வயசில் ரொம்ப யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி பாக்ஸோட கலர்ஸ் தான். இப்போயும் நான் சின்ன வயசு தான், பட் இப்போ இருக்கிறத விட முன்ன நான் தடிக்கலாம் படிக்கும் போது வந்துட்டு எங்கள் அம்மா இதுதான் வாங்கி கொடுப்பாங்க. இது வந்துட்டு நல்லாவே கலர் அடிக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு நிச்சயமாக அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். செம்மையாக கலர் அடிக்கும். ஃபேபர் கஸ்டல் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக வந்துட்டு சின்ன பிள்ளைங்களோட இடத்துல இருக்கோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கலர்ஸ் அண்ட் பென்சில்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸோட பார்ட்ஸில் இருக்கும். ஜஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இங்கே எதுவுமே வாங்க வந்ததே கிடையாது. ஜஸ்ட் நான் சும்மா வீடியோக்காக தான் நான் வந்தப்போ நான் பெரியமா தான் வந்துட்டு ஷாப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு எனக்கு எகுத்தாப்பில் இருக்கிற செக்மெண்ட், எனக்கு எகுத்தாப்பில் இருக்கிற பார்ட்டில் இருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு இங்கே இருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய பென்சில்ஸ், மக்கர் எல்லாமே வந்துட்டு இருக்குது. கீழே நிறைய மக்கர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இங்கே வந்திருக்கோன்ட்டு. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பாட்டில் வந்து நிற்கிறோம். இதுலேயே எனக்கு ஃபேவரட்னாக்கா இதுதான் ரோமா பிஸ்கட். ஸோ இந்த பிஸ்கட் வந்து மை ஆல் டைம் ஃபேவரட். நான் டீ டைமில் எல்லாமே இதுதான் சாப்பிடுவேன். என்னோட ஸ்ட்ரேஞ்ச் காம்பினேஷன் ஃபுட் சேலஞ்ச் நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். அதில் கூட நான் இந்த பிஸ்கட் நான் சாப்பிட்ருப்பேன் எனக்கு. ஸோ போய் பாருங்கள். 15 minutes later. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நண்டு வந்துட்டு உயிரோடவே வச்சுருக்காங்க. மக்கள் கேட்கும் போது தான் வந்துட்டு கஸ்டமர் கேட்கும் போது தான் வந்துட்டு அவங்க எடுத்து அப்படியே பையில் போட்டு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு அப்படியே உயிரோடவே வச்சுருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக நண்டு தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பார்க்கவே தேவை, பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம கோழி இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம என்னதான் ஜாமான் தையோடு எல்லாமே வாங்கினாலும் இந்த கோழி அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளோட வாழ்நாளுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது இல்லாமல் நான் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், சாப்பிடுவேன். பட் கோழி வந்துட்டு இருந்தால் ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால் எங்கள் பெரியமா வந்துட்டு கோழி எடுக்கிறாங்க. நம்ம ஃப்ரோசன் மட்டன் பார்ட்டில் இருக்கோம். என்னோடய ஃப்ரோசன் மட்டன் இங்கே இருக்குது. 53 14 காசு போட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். மட்டன்ஸ் எல்லாமே நாங்கள் ப்ரௌன் செக்ஷனில் இருக்கோம். ப்ரௌன்னு சொத்தோங்க எல்லாமே இங்கே இருக்குது. ப்ரௌன் செக்ஷன் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு எங்கே போக போகிறேன்னு எனக்கு சுத்தமாக தெரில, பட் அவங்க சுற்றி காமிக்கிறேன் அந்த கடையை. ஸோ இங்கே வந்துட்டு கெரான் இருக்குது. சூப்பராக இருக்குது. இது என்னான்னு எனக்கு சுத்தமாக தெரில, கனவா எனக்கு சுத்தமாக தெரில என்னான்ட்டு. இங்கே வந்துட்டு ஃபிஷ் இருக்குது. நம்ம ரொம்ப நேரமாக வந்துட்டு நம்ம எங்கேயோ போனோம், ஆனால் ஃபிஷ் பக்கத்தே வரல. பட் இப்போ நம்ம ஃபிஷ் பக்கத்து வந்திருக்கோம். ஸோ எவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷு பார்த்துக்கலாம், நல்ல புதுசாக இருக்கும் இங்கெல்லாம். ஸோ ஃபிஷ்ஷு நம்ம ஃபிஷ்ஷு பக்கத்தான் நம்ம வந்துட்டு இருக்கோம் ரொம்ப நேரமாக. நான் இங்கே வீடியோ எடுக்கிறது எல்லாமே வந்துட்டு இங்கே நல்லா உருது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம அதெல்லாம் வந்துட்டு பொருள்படுத்தாமல் நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். அவ்வளோதான். இங்கே வந்துட்டு புதுசாக மீன்லாம் எடுத்து அடுக்கிக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கோங்க நாங்கள் எவ்வளோ ஜாமான்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஒரு ட்ரோலி நிறச்சி வந்துட்டு நாங்கள் ஜாமான் வாங்கியிருக்கோம் இன்றைக்கி. இன்னுமேட்டே வந்துக்கிட்டே தான் இருக்குது ஜாமான், இன்னுமேட்டே எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்கோ. நானுமே ட்ரோலியை தள்ளி வந்துட்டு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு எனக்கு. ஏன்னா நானுமே வந்துட்டு ரொம்ப நேரமாக வீடியோ எடுத்தேன். பட் என்னோடய ஃபேஸை வந்துட்டு காட்ட நான் ரொம்ப நேரமாக மறந்துட்டேன். ஸோ இப்போ தான் நீங்கள் ஜாமான் வந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நாங்கள் நெத்திலி வாங்க போகிறோம். ஸோ நெத்திலி எல்லாமே இருக்குங்க. ஸோ அங்கே வந்துட்டு நிறையா நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஃபுல்லாக வந்துட்டு நெத்திலி தான் இருக்குது. ஸோ நம்ம என் ஃபேஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், செம்ம டயர்டாக இருக்குது ஆக்சுவலாக. இவ்வளோ ஜாமான் இருக்கிற இந்த ட்ரோலியை தள்ளியே வந்துட்டு எனக்கு செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலுமே வந்துட்டு நம்ம போகலாம். ஸோ அடுத்து நம்ம எங்கெல்லாம் போகிறோம் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல, பட் பார்க்கலாம். ஸோ நம்ம அடுத்து ஓகே. இப்போ என்னை நம்பி வந்துட்டு இந்த ட்ரோலியை வந்துட்டு ஒப்படைச்சிட்டு எங்கே போயிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு பழம் எடுக்க மறந்துட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ பழம் எடுக்க போயிருக்காங்க. அவங்க பழம் எடுக்கிற கேப்பில் வந்துட்டு இனி இந்த ஹாட் ஆஃப்
எடுக்கணும், ஹாட் டாக் எடுக்கணும், நாகெட்ஸ் எடுக்கணும். எடுத்துகிட்டு நம்ம எப்படி எடுக்கிறோம், எப்படி சூஸ் பண்ணுறதுன்றது நம்ம பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. இப்போ இதில் வந்துட்டு எது கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் சூஸ் பண்ணி எடுக்கணும். அதுதான் என்னுடைய ஒர்க் இன்றைக்கி. அதுதான் எனக்கு கொடுத்த வேலை இன்றைக்கி. ஸோ இப்போ நம்ம அதை சூஸ் பண்ணோம். சிதரியா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சாசேஜ் இங்கே இருக்குது. நல்லா இருக்குமானே எனக்கு சுத்தமாக தெரியல. ஏன்னா தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த பிராண்டு பார்க்குறேன். நான் வந்துட்டு இது சாப்பிட்ருக்கேன், ஐயாமா சாப்பிட்ருக்கேன். அண்ட் நிறைய பிராண்ட்ஸ் நான் இன்னும் ட்ரை பண்ணல. நான் எப்பவுமே வந்துட்டு இது வாங்கணுன்னாக்கா இதுதான் வாங்குவோம் அந்த மாதிரி. ஸோ நம்ம பார்க்கலாம், சூஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். Much later. While நம்ம பர்ச்சேஸ் எல்லாமே பண்ணியாச்சு. நம்ம மார்க்கெட்லேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. நான் காமிச்சேன் உங்களுக்கு, வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நான் காமிச்சிட்டு இருந்தேன். மார்க்கெட்டில் வந்துட்டு நிறையா ஃபன் பண்ணோம், நிறைய திங்ஸ்லாம் வாங்கினோம். நாங்கள் வந்துட்டு அந்த ட்ரோலி தள்ளிக்கிட்டு அந்த திங்ஸ்லாம் எடுத்து போடும் போது வந்துட்டு வீடியோ எடுக்க முடியல, ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அதனால தான் மார்க்கெட்டில் வந்துட்டு கொஞ்சம் குறைவான கிளிப்ஸ் மட்டும்தான் இருக்கும். கொஞ்சம் குறைவால ஏதோ ஒரு அளவுக்கு கிளிப்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் எங்கள் வீட்டுக்கு வந்தோன்னே தான் வந்துட்டு தெரிய வந்தது, திரும்பவும் வந்துட்டு நாங்கள் கடைக்கு போகிறோம். போயிட்டு என்னோடய குட்டி தங்கச்சிக்கு வந்துட்டு பெம்பர்ஸ் வாங்கினோம். ஸோ நாங்கள் திரும்பவும் போவோம். அங்கே போகிற வரைக்கும் நான் காமிப்பேன். அங்கே போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் இப்போவே வந்துட்டு நைட்டு ஆயிடுச்சு. ஸோ பாதி நைட்டு ஆயிடுச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னாக்கா 3 ஆயிடுச்சு இப்போ டைமு. ஸோ ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போய் பெம்பர்ஸ் வாங்கிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு அதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பெம்பர்ஸ் வாங்க கிளம்பலாம். ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது போயிட்டு நாங்கள் காமிக்கிறோம். ஓகே, எஸ் ஃபைனலி நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு துணி கடைக்கு வந்திருக்கோம். ஸோ சட்டை வாங்கிட்டு இருக்கோம். எங்கள் அத்தையும் பெரியமாவும் சட்டை வாங்கிட்டு இருக்காங்க. காமிக்கிறேன் அவங்க என்னெல்லாம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நான் எல்லாமே உங்களுக்கு நான் காமிக்கிறப்போ இது வந்துட்டு டிக்டாக் அப்படின்னு சொல்லிட்டு சட்டை வச்சுருக்காங்க. ஜோஹோர் இருக்குது, எல்லாமே பிளாக் ஷர்ட் தான் அவங்க நிறையா வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பூமா கூட இருக்குது, பூமா இருக்குது, ஜோஹோர் இருக்குது, மார்வேல் இருக்குது. அப்புறம் இங்கே டாமி பிரிச்சி என்ன போட்டுருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு ரன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஜோஹோர் தாருன்னு என்ன போட்டிருக்காங்க. அண்ட் இவங்க வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே வந்துட்டு கிங்கும் இருக்குது, குயினும் இருக்குது. நீங்கள் என்ன வேணுமோ வந்து வாங்கிக்கலாம். குயின் இருக்குது. ஸோ பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து வாங்கிக்கலாம். உங்ககிட்ட நிறையா பேண்ட்ஸ் கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக பார்க்கணுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்ஸ், பேண்ட்ஸ், மென்ஸுக்கெல்லாமே வந்துட்டு நம்ம வாங்கி கொடுக்கலாம். அவங்க வீட்டில் குட்டி பசங்க இருக்காங்க அப்படின்னா கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். உங்களோட ஹஸ்பண்ட், பிரதர் எல்லாருக்கும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். செம்மையாக இருக்குது பேண்ட்ஸ் எல்லாமே. நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நான் காமிக்கிறேன் ஒன்றுனா. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் வச்சுருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஷர்ட்ஸ் இருக்குது. இந்த சைட்டும் பூமா அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்ஸ் எல்லாமே கலராக வச்சுருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்துட்டு பூமா இருக்குது, பார்த்துக்கோங்க. அண்ட் இதுலேயுமே வந்துட்டு இருக்குது அடிடாஸ் இருக்குது, பூமா இருக்குது. அண்ட் இந்த சைட் வந்துட்டு ஃப்ளவர் பூமா இருக்குது. ஃப்ளவர் பேட்டர்ன் உள்ள பூமா இருக்குது, தெரியுதா? ஸோ ஃப்ளவர் பேட்டர்ன் பூமா. அண்ட் இங்கே வந்துட்டு இதுவுமே வந்துட்டு நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி ஒரு பூமா. அண்டு பேக்கில் வந்துட்டு அது கொஞ்சம் லீஃப்லாம் போட்டு இதுவுமே நல்லா தான் இருக்குது, செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக. எல்லோ கலர்லலாம் இந்த மாதிரி பேட்டர்னில் கூடயுமே இருக்குது. அண்ட் இங்கேயுமே இந்த கலர்ஸ் இருக்குது, ரெட் அண்ட் எல்லோ இருக்குது. அண்ட் இங்கேயுமே வந்துட்டு அடிடாஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்
எல்லாமே நிறையா வச்சுருக்காங்க. தென் இன்சைட் பார்த்தீங்கன்னாக்கா லெதர் ஜாக்கெட்ஸ் இருக்குது. இது வந்துட்டு பியோர் லெதர் செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக. பின்னா எல்லாமே வந்து நிறையா வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே வந்துட்டு லீஃப் மார்வல் இருக்குது. அப்புறம் ஸ்பைடர்மேன் அண்ட் வச்சுருக்காங்க. கீழேயுமே இருக்குது லீஃப்ஸ் இருக்குது இங்கேயுமே இருக்குது. அண்ட் ஜோக்கர். ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அந்த ஜோக்கர் ஷர்ட்டுமே வந்துட்டு இங்கே வச்சுருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 20 ringgit. ஓகேவா, 20 ringgit. இங்கே உள்ளது எல்லாமே வந்துட்டு 15 அந்த மாதிரி ப்ரைஸில் தான் இருக்குது. ஓகேவா, இங்கே இதில் வந்துட்டு ஜோக்கரில் வந்துட்டு க்ரீன் அண்ட் எல்லோ வச்சுருக்காங்க. க்ரீன் எல்லோ இருக்குது. இந்த மிக்ஸ்டு கலரில் மிக்கி மவுஸ் இருக்குது. தென் இங்கேயுமே வந்துட்டு ஜோக்கர் இருக்குது பிளாக் கலரில். இந்த மாதிரியான ஜோக்கர் செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கேன். இங்கே வந்துட்டு லாங் ஸ்லீவ் வச்சுருக்காங்க. நம்ம பார்த்தோன்னா இந்த ஷர்ட்டோடைய லாங் ஸ்லீவ்ஸ் இருக்குது. இங்கேயுமே வந்துட்டு கலர் கலராக வச்சுருக்காங்க. பிளாக், எல்லோ, ரெட், ஒரு மாதிரி மரூன் அண்ட் எல்லோ இருக்குது. அண்ட் இங்கே வந்துட்டு அடிடாஸ் இருக்குது. எல்லாமே வந்துட்டு 50 ringgit அந்த மாதிரி ப்ரைஸ் தான். உங்களுக்கு வேல்யூபிளான ஒரு ப்ரைஸ் தான் ஆக்சுவலாக. துணியுமே வந்துட்டு செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக. ரொம்பவே வந்துட்டு சூடாக இல்லை, ஒரு கூலிங்காக நல்ல ஒரு துணியாக தான் இருக்குது. அண்டு ஸோ இந்த மாதிரியுமே வச்சுருக்காங்க பிளாக் கலரில். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் நிச்சயமாக இங்கே வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. சுப்ரீம் இருக்குது, அடிடாஸ் இருக்குது, பூமா இருக்குது, அடிடாஸ் இருக்குது, மினியன்ஸ் இருக்குது. மினியன்ஸோடைய ஷர்ட்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. நைக் இருக்குது, ஈகிளோட ஆய் மாதிரி போட்டு 3Dயாக இருக்குது, செம்மையாக இருக்குது. அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு ஸ்மோக்கி எஃபெக்டில் உள்ள ஷர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 50 ringgit. இதுலேயுமே வந்துட்டு ஒயிட் டிஷர்ட்டில் பிளாக் கலர் டாட் பெயிண்ட் பட்ட மாதிரி ஒரு பேட்டர்னில் உள்ள ஷர்ட்டு செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இங்கே வந்துட்டு ஃப்ளவரோட ஷர்ட்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. இதுவுமே வந்துட்டு 50 ringgit தான். இங்கே வந்துட்டு கலர் பெயிண்ட்ஸோடைய ஷர்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இங்கே வந்துட்டு மிக்கி மவுஸோட இருக்குது. அண்ட் இங்கே வந்துட்டு ஷார்ட் பேண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. 12 வெள்ளி தான், 10 வெள்ளி 12 வெள்ளி அந்த மாதிரி ப்ரைஸ் தான் இருக்குது. ஷார்ட் பேண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இங்கேயுமே வந்துட்டு சாம்பியன்ஸோட பேண்ட்ஸ் இருக்குது. இங்கே அடிடாஸோட பேண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு கலர்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் டிசைனுமே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ப்ளூ இருக்குது, பிளாக் இருக்குது, பிளாக் கிரே அண்ட் இந்த மாதிரி ஒரு லைட் கிரே அந்த மாதிரியான கிரேஸ் எல்லாமே இருக்குது. இதுவுமே வந்துட்டு பிளாக் அண்ட் ஒரு மாதிரி ப்ளூ கலர் இருக்குது. ஸோ இங்கேயுமே வந்து ஓகே பார்த்துக்கோங்க. ஏமாட்டோட பார்க்கிங் எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஓகேவா, ஏமாட்டோட பார்க்கிங் ஏமாட்டோட என்ட்ரன்ஸ் அங்கே இருக்குது. நாங்கள் பேக் சைட்லேருந்து வெளியாகி வந்தோம். ஓகேவா, நம்ம வந்துட்டு காருக்குள்ளார போயிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்புற வெளியே பார்க்கலாம். ரொம்ப முடியல, ரொம்பவே டயர்டாக இருக்குது ஆக்சுவலாக. ஷாப்பிங் முடித்தோம். பசாராய கம்யூனிட்டி ஏமார்ட் பார்த்துக்கோங்க. அப்படி நீங்கள் எங்கேயாவது நியர்பையில் இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஏமார்ட்டில் போய் ஷாப் பண்ணி பாருங்கள். ஓகேவா, இல்லை உள்ள என்ன அவ்வளோதான். இங்கே ஷாப்பிங் முடிச்சாச்சு. இப்போ இந்த ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். வீட்டுக்கு போயிட்டு நம்ம எண்டிங் முடிச்சுட்டு அதோட நம்ம வீடியோ முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்டு தூங்கலாம். ஸோ நேராக வீட்டுக்கு போகலாம். ஓகேவா, ஓகே. ஓகே, வீட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் நம்மளோட சாப்பாடு. நாசி கோரிங் இருக்குது, கொய்த்தே கோரிங் இருக்குது, பீஃபுன் இருக்குது, அண்ட் இங்கே சாஸ், மிளகா, பூண்டு எல்லாமே இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இதுதான் வீடியோ பார்த்து நிச்சயமாக நீங்கள் ஃபன் பண்ணியிருப்பீங்க, என்டர்டெயின் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி நிறையா வ்ளாக்ஸ் வேணும் அப்படின்னா வந்துட்டு கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நிறைய வ்ளாக்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா வந்துட்டு நான் உங்களுக்கு நிறைய வ்ளாக்ஸ் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு அவ்வளோ முக்கியம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் அவ்வளோதான் வீடியோ. பாய்.